திமுக மஃப்ளர் எவனாலும் போடுவான். அண்ணன் உதயாவின் தம்பி தலைவர் தளபதியின் தொண்டன். இந்த துண்டு தான் எங்களுக்கு மரியாதை. திமுக தயவால் திமுகவோடு வாக்கு வங்கிகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிற திமுகவின் கூட்டணி கட்சிகளால் தான் அவர் இன்னைக்கு சிஎம் இருக்கிறார். ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது, ஒரு கணக்கை தீர்க்காம விட மாட்டேன். அது பார்ப்போம். நீங்க வழக்கு இருக்கும்போது நீங்க போய் அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறது, அங்க போய் இடைத்தேர்தல் ஓட்டு கேட்கறாங்க. அவர் இன்னும் நடிகர் யான்னு கேட்டால் இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆகும். அவர் இன்னைக்கு கரூரில் பேசுறதெல்லாம் பேச்சாங்க. ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன்ல. நான் சொல்கிறேன், விஜய் சார் ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் பாடுவோம் சார். அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிண்டல் சார் அப்படின்னு சார். அதெல்லாம் திமிரு கிண்டல். அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் கண் கசங்க வேண்டும், பின்னாலே செல்ல வேண்டும், தலை குனிய வேண்டும், நிமிர வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் முன்பு வர வேண்டும். எல்லாமே ஸ்கிரிப்ட். ஓடி போனவங்க அங்கே பார்ப்பாங்க. சிங்கப்பூர் ஓடல விஜய் சார், ஃப்ளைட்டில் போனார். யார் திருட்டு திமுக? திமுக திருட்டு திமுக, தீய சக்தின்னு சொன்னேன். இப்போ திருட்டு திமுக சொல்கிறேன். எதை வச்சு திருட்டு திமுகன்ற? ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர், பட் ஆக்டிங் சிஎம் இஸ் ஆதவர்ஜுனா சார். அவர் கடை வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு டைம் கொடுங்கோ. நீங்களாச்சு மக்களாச்சு. திமுக மீது பழி தூக்கி போட்டாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அன்னைக்கு கருணாநிதி சொல்லிட்டு சாரி டாக்டர் கலைஞர்ன்ற கிண்டல். இன்னைக்கு தோண்டா வந்துனே தானாரு. எங்க போய் கிணறு தோண்டாருன்னு தெரியல எங்க அண்ணன் ஜோசப் விஜய். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க விஜய் சார். ஊழல் கிடையாது. யாருன்னா லஞ்சம் வாங்கியிருப்பாங்களா? இந்த 2 மாசம் யாருன்னா லஞ்சம் இடைத்தேர்தல் நடந்து முடியட்டும். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரும் திமுகவினுடைய யூடியூபராக இருக்கக்கூடிய திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வாழ்க. முன்னால பல விவாதங்கள்ல உங்களை பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நான் உங்களை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு. சமீப நாட்களில் திடீர்னு இந்த துண்டு மஃப்ளரோட முதல் கேள்வி, தனிப்பட்ட கேள்வியை கேட்குறேன். மஃப்ளரோடய பார்க்குறேனே, அது ஏன்னு? ஆளுங்கட்சியில் மஃப்ளர், திமுக மஃப்ளர் எவனாலும் போடுவான் ஆளுங்கட்சியில். நமக்கெல்லாம் முத்திரை குத்துந்து திமுகன்னு. எதிர்கட்சியில் தான் நான் திமுக காரன்னு வரணும். ஆளுங்கட்சியில் யார் வேணாலும் வருவாங்க. எனக்கே தெரியும். ஆளுங்கட்சியில் திமுக கொடி கட்டினா அவங்கவுங்க சுற்றுவாங்க. இப்போ கட்டுறாங்க பாருங்க திமுக கொடி. இப்போ நான் திமுக காரன்னு வேஸ்ட் டிக்கெட் வெளியே வரான் பாருங்க, அவன் தான் தொண்டேன். ஸோ இப்போ தான் துண்டு போடணும். ஏன்னா நான் திமுக காரன். அண்ணன் உதயாவின் தம்பி தலைவர் தளபதியின் தொண்டன். இந்த துண்டு தான் எங்களுக்கு மரியாதை. தேர்தல் தோல்வி உங்களை பாதிக்கலைங்கிறீங்க? இல்லைங்க, அது தேர்தல் தோல்வி என்றது வெற்றி தோல்வி தேர்தலில் சகஜம். வெற்றி தோல்வி தேர்தலில் சகஜம். ஒன்றும் பெரிய தோல்வி ஒன்றும் திமுக கிடையாது. பெரிய வெற்றி ஒன்றும் இன்றைய முதலமைச்சர் கரூரில் போய் பாட்டெல்லாம் பண்ணார் திரு ஜோசப் விஜய். அவர் ஒன்றும் பெரிய வெற்றி எல்லாம் கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இனி நான் தான் தமிழ்நாடு. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்களா? இனி நான் தான் தமிழ்நாடு, இனி தமிழ்நாடு மக்கள் என் பின்னால் ஆணவத்தோடு பேசுகிறேன். அப்படி இது ஒன்றும் பெரிய வெற்றி விஜய் சார் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜெயிச்சது ஒரே 107 தொகுதி தான். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட நம்ம ஜாம்பவானில் பேசினேன். அவர் ஜெயிச்சது 107 தான், மெஜாரிட்டி இல்லை. ஜோசப் விஜய் டிவிகே கவர்மெண்ட் இஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட், இட்ஸ் நாட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். திமுகனுடைய தயவால் திமுகவோடு வாக்கு வங்கிகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிற திமுகவின் கூட்டணி கட்சிகளால் தான் அவர் இன்னைக்கு சிஎம் இருக்கிறாரு. இப்போ குதிரை பேரம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ 6 எம்எல்ஏக்கள் வேலைக்கு வாங்கிட்டு இப்போ அந்த 5 எம்எல்ஏக்கு இப்போ செக் வச்சுட்டாங்க நினைக்கிறேன் கோர்ட்டில். ஒரு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் தடை விதிச்சிட்டாங்க. வழக்கு இருக்கு, கோர்ட்டை தடை விதிச்சிட்டாங்க. அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு, இனி தமிழ்நாடு நம்ம பக்கம்தான், இனி எந்த தேர்தல் வந்தாலும் நமக்கு தான் வெற்றி. அவர் தமிழ்நாடு மக்கள் பற்றி தெரில. அவருக்கு சினிமாவை போய் 2000 3000 கொடுத்து வாங்குறவங்க, பிளாக் டிக்கெட்டில் வாங்குறவங்க, அந்த ரசிகர் கூட்டம் இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. இந்த ரசிகர் கூட்டம் நம்ம மேலே எப்போ பார்த்து அந்த வெறியோடு தான் இருப்பாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டார். தமிழ்நாடு மக்களுக்கு அரசியல் தெரியும். இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. மக்கள் இப்பயே யோசிக்கிறாங்க, தளபதி ஸ்டாலின் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணாங்களே, அவரை புறக்கணிச்சிட்டுமேனே. ஸோ நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாங்க. ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. ஃபுல் வேவ் விஜய் வேவ்னு இருந்தால், நாங்கள் சொல்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஜோசப் விஜய் வேவ் இருந்தால் 200 தொகுதி ஜெயிச்சிருக்கணும். நீங்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருக்கணும். நீங்கள் ஜெயிச்சிருந்து ஒரே 107 தான். ஏடிஎம்கேயும் ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே ஜெயிச்சிருக்கு,
டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டி இன்றைக்கி இருக்குது, பவர்ஃபுல் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் பார்ட்டி லீடராக எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அவர் கேள்வி கேட்கும் போது இவர் சட்டமன்றத்தில் பதில் சொல்கிறது இல்லை. அவர் கேள்வி கேட்கும் போது அவர் பேசும்போது எதிர்த்து சட்டமன்றத்தில் அவர் பேசுறது இல்லை. ஏன்னா இவருக்கு விஜய் சாருக்கு வந்துட்டு டைப் பண்ணி கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் தான் பேசுவார். நடிகர்கள் அப்படி தான் ஸ்கிரிப்ட் பார்த்து டைலாக் பேசுவாங்க. அந்த மாதிரி அது சினிமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவர்களும் படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் நடிகர் இல்லையா? இல்ல விஜய் அண்ணா இல்ல. நீங்க இந்த வாதம் எப்படி ஏத்துக்கிறது? இப்போ நீங்க எனக்கு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்ல இடைமறிங்க பரவாயில்ல. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க முன்னாடியே வந்து சொன்னீங்க அவர் வந்து தனிப்பெரும் கட்சியா இருக்காரே தவிர பெரும்பான்மையோட வரல. திமுகவினுடைய தயவால் ஆட்சி அமைச்சிருக்காரு, மைனாரிட்டியா இருக்காருன்னு. அப்போ திமுகவினுடைய தயவால், அந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவால் தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. நீங்க இதற்கு முதலமைச்சராக இருக்கட்டும் இல்ல ஏனைய அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகள் எல்லாமே அவங்க இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். அது விஜய் அவர்களே ஒரு இடத்துல முதலமைச்சரே வந்து குறிப்பிடுறாரு. எங்கள் தயவால் தான் வந்தோன்னு ஏன் சொல்கிறீங்கன்ற ஒரு கேள்வியும் அவர் முன்னாடியே கேட்டு நீங்கள் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கீங்க. இன்னைக்கு பேசும்போதுமே விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போய் நாளாயிட்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வந்துட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற மனப்பிரமையில் இருக்காதீங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பேசும்போதே அவர் நடிகர், அதனால் வந்து ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேசுவார் அப்படிங்கிறீங்க. அவர் இன்னும் நடிகராக தான் சார் இருக்காரு. நான் சிஎம்மாக வாங்கன்றேன். நீங்கள் சிஎம்மாக இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் ஆட்சி கலைச்சிடணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்க. மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ யார் ஆதரோ நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்க, ஆயாச்சு. நீங்கள் நடிகர் போர்வையிலேருந்து நீங்கள் தலைவராக வாங்க. தலைவராயிட்டீங்க இல்லை, சிஎம்னா இந்த நாட்டுக்கு தலைவர், சிஎம் நாட்டுக்கு தலைவர். இன்னும் நீங்கள் நடிகராகவே இருக்கிறீங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஆட்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் நீங்கள் வந்துட்டு அந்த மமதிலே இருக்கிறீங்கன்னா நாங்கள் என்ன தமிழ்நாட்டு விட்டு ஓடிட முடியுமா? ஆட்சி இல்லைனா உங்களை கரூருக்கு நீ அங்கே போன இங்கே நீ எங்கன்னா போ, கரூருக்கு போவாதுன்னு சொன்னதுன்னா கரூருக்கு ஏன் வந்துட்டு அந்த 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 கரூருக்கு ஏன் போகடான்னு சொன்னதுன்னா இன்னும் கரூர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. கரூர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. 41 பேர் இறந்து போனது. சிபிஐ விசாரணை நீங்கள் தான் போய் கேட்டீங்க. இன்னைக்கு கரூரில் பேசின அப்படியே சிஎம் ஜோசப் விஜய் நீங்கள் தான் கேட்டீங்க. சிபிஐ விசாரணை 2 முறை விசாரணைக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த வழக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் வழக்கு இருக்கும்போது நீங்கள் போய் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுறது, அங்கே போய் இடைத்தேர்தல் ஓட்டு கேட்குறாங்க. இடைத்தேர்தல் வழக்கு கேட்டார்ல, இடைத்தேர்தலை வெற்றி செய்யுங்கன்றாரு. இடைத்தேர்தலே தடை விதிச்சிருக்குது. நீங்கள் அந்த இன்னைக்கு ஏதோ 32 பேருக்கு என்னவோ அந்த தற்காலிக அரசு பண்ணி, நான் என்ன சொல்கிறேன், நான் இன்னைக்கு காலையிலேருந்து 4 சேனலில் பேசி 5வது சேனல் நீங்கள் வேலை கொடுங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற கல் மனசு எங்களுக்கு கிடையாது. தனிப்பட்ட குடியாத்த குமரனுக்கு சந்தோஷம்தான் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குறது. ஆனால் அரசியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது, இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அவங்க ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க, ஒரு பஸ் விபத்தில் இறந்து போயிட்டாங்க, இல்லை ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அரசாங்க நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. இப்படி அதான் இருந்தால் பரவாயில்ல. அவங்க உங்களுடைய டிவிகே கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க. அப்போ நீங்கள் சிஎம் கிடையாது சார், அப்போ நீங்கள் நடிகர், அப்போ நீங்கள் டிவிகே தலைவர். நடிகர் விஜய் பார்க்கலாம் தான் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த டிவிகே அதெல்லாம் தெரியாது, பொதுமக்கள் கட்சிக்காரனுக்கு தெரியும். டிவிகே அதெல்லாம் தெரியாது. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகரை பார்க்கணும் அந்த கூட்டம். வர்றவங்க ஒரு அவேர்னஸாக இருக்கணும். குழந்தை தூக்கின்னு வரீங்க, ஒரு முழுகாமல் கர்ப்பிணி வராங்க, வயசானவங்க வராங்க, நீங்கள் அங்கே வரீங்க. அங்கே வந்து அந்த ஒரு அஜாக்கிரதை, நான் விஜய் தான் கொண்டுட்டாருன்னு நான் சொல்ல வரல. அவங்க பேசுகிறாங்க, அந்த ஊரில் திருப்பி அனுப்பிச்ச போலீஸா, அந்த ஊரில் திருப்பி அனுப்பிச்ச போலீஸ் இந்த ஊரில் ஏன் திருப்பி அனுப்பல, கூட்டுன்னு வந்து இங்கே விட்டாங்களே, அப்போது முடிச்சிட்டிங்க, ஸோ போலீஸ் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வராரு. அதுதான் ஆதவர்ஜி நான் சொன்னது. ஆதவர்ஜி நான் சொன்னது என்னன்னா, அதுதான் ஆதவர்ஜி நான் சொன்னது. ஸ்டாலின் சார் அவங்க அப்பையும் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு நெரிசல் ஏற்படுத்தி கொண்டுட்டாங்க. கணக்கு தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் நான் ஒரு கணக்கு இருக்குது, கணக்கு தீர்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு மந்திரி பேசுறதா? ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது, ஒரு கணக்கை தீர்க்காம விட மாட்டேன். அது பார்ப்போம், நீதிமன்றத்தில் வழக்கு அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு கணக்கு தீர்க்கணும், நான் தீர்க்காம விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி அவரும் அதான் பேசுகிறாரு. அது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒருத்தருக்கு இறந்துட்டாங்கன்னா வேலை வாய்ப்பா? இப்போ நான் திமுக பேச்சாளருங்க, பொதுக்கூட்டத்தை நான் பேசினே இருக்கிறேன். நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நானே என்றைக்கே சொல்லிக்கிறேன், மைக்கில் கரண்ட்டை செத்துப்பட்டேன். என் பக்கத்தை காண 2 கட்சிக்காரர் செத்துட்டான். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வருது திமுக. அப்போ குடியாத்த குமரன் திமுக மேடையில் பேசும்போது செத்துட்டான், அவனுக்கு அரசு வேலை தரேன்னு கொடுத்தா அது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இதுக்கு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி கூட்டங்களில் எவ்வளோ விபத்து ஏற்பட்டு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அது ஏதோ ஒரு ஆந்திரா நடிகர் கூட ஏதோ ஒரு ஆந்திராவில் 6 பேர் இறந்துட்டாங்க. ஸோ ஒரு நடிகனை பார்க்க வரும்போது அவர் இன்னொரு நடிகர் ஏன்னு கேட்டால் இன்னும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, இப்போ ரிலீஸ் ஆக போகுது.
ஜனநாயக படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் அது கொடுக்கும்போது அது கேள்வி வரும். அது அந்த கேள்வி வரதான் செய்யும். யாராக இருந்தாலும் கேள்வி வரும். எப்படி நீ கொடுக்குற? ஆனால் நீதிமன்றம் சொல்லிச்சு தற்காலிக அரசு பண்ணி ஓகே ரைட், அதை நம்ம ஏற்றுக்கலாம். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அவங்கள கொடுக்குறது வேணான்னு சொல்ல வரல. ஏன்னா செத்தவங்க யாரும் மிட்டா மிராஸ் இல்லை, கோட்டீஸ்வரம் கிடையாது. எந்த கோட்டீஸ்வரம் மிட்டா மிராஸ் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு கூட்டத்தில் அலமோதி வரமாட்டாங்க. மிஞ்சி போனால் அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பார்ப்பாங்க, அவங்க வீட்டு வழியாக போனால். யாரும் இந்த மாதிரி வெறித்தனமாக அங்கே போக மாட்டாங்க. எல்லாம் ஏழைங்க தான். நீங்கள் கொடுங்க. ஆனால் இந்த வழக்கு நடந்துருக்குது இல்லை, இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு இது ஒரு ஜட்மெண்ட் வரும். ஜட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் கொடுத்துட்டு போங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். சரி, இப்போ கொடுத்துட்டீங்க, நீதிமன்றம் கொடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம், நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் சாட்சியை கலைக்கிறீங்க, கரூரில் வந்து பேசி சாட்சியை கலைக்கிறீங்க. இப்போ கூட என்ன சொல்கிறீங்க, அங்கெல்லாம் என்ன வரவேணான்னு சொன்ன போலீஸ் இங்கேயா கூட்டம் அதிகமாகுது, வேணாம் சார் நான் சொன்னேன், நான் பாட்டு போயினே இருக்க போகிறேன். நீ இப்போ போலீஸ் வந்துட்டு என்னுடைய கூட்டத்தை கேன்சல் பண்ணலாம். ஏன் என்னை கூட்டினு வந்து என் கூட்டம் யாரை சொல்லி இதை செஞ்ச? திரியும் அதுங்கேயே வராங்க. இந்த பழி தூக்கி திமுக மீது போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து என்னன்னு கேட்டால் இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க வந்து அவருடைய பிரச்சாரத்தை எதிர்பார்க்குறாங்க. அவர் இன்னைக்கு கரூரில் பேசுனதெல்லாம் பேச்சாங்க, அது பேச்சாது பாட்டு பாடுறாரு. இல்லை, அவர் கேட்கறது என்ன கேட்குறாருன்னா, என்ன கேட்குறாங்க, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு கரூர் கம்பெனியினுடைய ஓனரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவர் என்ன கேட்டார்? கரூர் கம்பெனி ஓனர் எங்கன்னு கேட்டார்ல. என்ன யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட். அதான் கரூர் கம்பெனியுடைய ஓனர் வந்து இப்போ என்ன அன்னைக்கு வர வேணான்னு சொன்னீங்க, ஆமாம், இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த ஒரு படத்தினுடைய பாடலை சொல்றாரு. நிக்காம வரான் பாரு வேட்டைக்காரன்னு ஒரு பாடல் பாடி நான் வந்துட்டேன். ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன்ல. நான் சொல்றேன் விஜய் சார் ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் பாடுவோம் சார். ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாங்களும் பாடுவோம் சார், நாங்களும் பாடுவோம். இப்போ செந்தில் பாலாஜி எங்கன்னு தானே கேட்குறீங்க? வருவார். இடைத்தேர்தல் நடக்கும் இல்லை கரூரில் இடைத்தேர்தல் நடக்கும் இல்லை. நிலை மோசடி வழக்கு, பல ஊழல் வழக்கு வைத்திருக்கிற கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துவிட்டு ஊழல் சக்திகளை ஒழிப்பேன் என்று சொன்ன திரு ஜோசப் விஜய் அவர்களே, 2 ஊழல்வாதிகளை நீ கட்சியில் சேர்த்திருக்கிறாய். புதுக்கோட்டை குட்கா விஜயபாஸ்கர், நில மோசடி வழக்கில் இருக்கக்கூடிய லேண்ட் ட்ராப்பிங் கேஸ் இருக்கக்கூடிய கரூர் விஜயபாஸ்கர். எங்கே கரூர் கம்பெனி ஓனர் செந்தில் பாலாஜி தானே கேட்குறீங்க? வராங்க சார் ஜோசப் விஜய் சார். இப்போ கோர்ட்டில் தடை போட்டாங்க. இன்னைக்கு தான் அங்கே இடைத்தேர்தல் நடக்கும் இல்லை, அப்போ வருவார் செந்தில் பாலாஜி. இல்லை, அவர் திரும்பவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் குறிப்பிடல. எவ்வளோ திமிரு! ஏன்னா அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. கிண்டல் சார் அப்படிங்க சார், அதெல்லாம் திமிரு, கிண்டல், அதெல்லாம் கிண்டல். அதெல்லாம் இப்போ அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது கலைஞர் கருணாநிதினு சொல்லிட்டு அப்புறம் கருணாநிதி சொல்லிட்டு சாரி கலைஞர் அதில் டைப் பண்ணிக்குது அந்த பேப்பரில். அவர் வேலூரில் ஒரு மீட்டிங்கில் பேசினார், எலெக்ஷன் முன்னால் விஜய் சார் பேசினார்ல, சிஎம் விஜய் சார். அதில் பேசினே இருக்கும்போது கொஞ்சம் அழுவார், அப்படி பின்னால் வருவார். அதெல்லாம் அதில் டைப் பண்ணிக்குது. இப்பொழுது நீங்கள் கண் கசங்க வேண்டும், பின்னாலே செல்ல வேண்டும், தலை குனிய வேண்டும், நிமிர வேண்டும், அதற்கு முன்னால் நீங்கள் முன்பு வர வேண்டும். எல்லாமே ஸ்கிரிப்டு. உனக்கு வந்துட்டு எங்களை அவர் மேலே நிறைய என்ன சொல்கிறது, மரியாதைக்குது, பாசங்குது. ஃபாரினுக்கு போனவங்க ஓடினவங்க, நான் ஸ்டாலின் சாரை சொல்ல அதை கிண்டல் பண்ணுறது. யாரை சொல்கிறது? இவர் அண்ணன் ஏவா வேலு என்ன சொல்கிறார், சிங்கப்பூர் ஓட்டாங்கன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், சிங்கப்பூருக்கு ஓடி போனவங்க அங்கே போனாங்க. சிங்கப்பூர் ஓடல விஜய் சார், ஃப்ளைட்டில் போனார். கடலில் போய் ஓட முடியுமா? அவர்னா சாமியாராக அவர் தண்ணியில் நடந்து போகிறதுக்கு. இப்போ நீங்கள் போகிறீங்க இல்லை, டெல்லிக்கு போகிறீங்க, கோவாக்கு போகிறீங்க, தனி ஃப்ளைட்டில் போகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்காரு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். 27ஆம் தேதி வரைக்கும் கோர்ட்டில் கெடு வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக வருவார். நீங்கள் அவர் மீது போட்டிருக்கிற வழக்கு அதை அவர் சந்திப்பார். அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்வார். நீதிமன்றத்துக்கு போவார். அவர் குற்றம் மட்டும் நிரூபிப்பார். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். தவறு யார் பண்ணியிருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். யாரை பார்த்து பயந்து ஓடணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருட்டு திமுகன்றது யார்? திருட்டு திமுக திருட்டு திமுக, தீய சக்தின்னு சொன்னேன். இப்போ திருட்டு திமுகன்னு சொல்கிறேன். எதை வச்சு திருட்டு திமுகன்ற? விஜய் சார், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நான் சொல்லிட்டா திருட்டு டிவிக்கு நீ எப்படி கேட்குறேன்னு கேட்டால், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் அமைச்சர் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா யார்? எங்களை திருட்டு திமுகன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் திருப்பி சொல்கிறேன், திரு ஆதவ அர்ஜுனா யார்? நான் முதலமைச்சர் விஜய் சாரை திருட்டுன்னு சொல்ல வரல, அவரை நான் சொல்லலை. உங்கள் அமைச்சரோட செகண்ட் பிளேஸ். இன்னும் சொல்ல போனால் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா இஸ் an acting CM of தமிழ்நாடு. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர், பட் ஆக்டிங் CM இஸ் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா சார் சொல்லுங்கள் சார், இந்த கரூர் வழக்கில் நாங்கள் கொலை பண்ணிட்டோம்னு சொல்கிறோம் அப்படி இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர் அக்யூஸ் நம்பர் 2.
சரி, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? டாடா பிர்லாவா, அம்பானியா? இருங்க, இருந்தாதான் திமுகவை கேள்வி கேட்கணுமா? நீ திருட்டு திமுகன்னு சொல்லிட்ட இல்ல, அதை சொல்ல இருந்த வார்த்தை நான் ஏன் சொல்றேன்? திருட்டு திமுகன்னு சொல்றேன்ல, அவர் யாருங்க? நான் மரியாதை, அவர் எங்க தொகுதிக்கார் தான், ஆதவர்ஜனா. அவர் தொண்டாந்தோலிசி, நான் கொண்ட சமுதிர பஞ்சாயத்து 15 கிலோமீட்டர் தான். அவர் யார் சார்? ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன சார்? சரி, அது விடுங்க சார். எங்களை சொல்றேன், கேரளாவில் கிட்ட 928 கோடிக்கு லாட்ரி ஊழல் நடந்துச்சு. கேஸ் நடக்குது, சம்மன் அமைச்சிருக்காங்க. அதில் அக்யூஸ் நம்பர் 2 யாருன்னு கேட்டால் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவர்ஜனா அவர்களின் துணைவியார். அந்த சகோதரியை பர்சனலாக அட்டாக் பண்ணுற அவசியம் எனக்கு கிடையாது. பட் கோர்ட் சம்மன் அமைச்சிருக்குது. ஆதவர்ஜனா மனைவி சீசனே அக்யூஸ் நம்பர் 2 கேரளாவில் லாட்டினுடைய ஊழல் வழக்கில். யாரை பார்த்து நீங்கள் திருட்டு திமுகன்றீங்க? எங்களை நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படியே ஒத்தனை நான் சொல்லிட்டா. உங்கள் கட்சியில் வந்துட்டு பாலியல் குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா இல்லை? அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏ சரவணா என்கிட்ட 50 கோடி வாங்கிக்க எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணு, என்ன லாரி ஏற்றி கொண்டாங்க சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று பண்ணார் பாருங்க. டயர் தேஞ்சிட்டு இருக்குது, இந்த டயர் ஏன் மாற்றலை, கண்ணாடி வாங்கிட்டு இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி பேசினார் ஒரு டயர் கம்பெனி, வந்து லாரி கம்பெனி. அவன் சொல்லிட்டான், அது டயர் தேஞ்சிருந்தா பஞ்சர் போட்டுக்கோ, இல்லை டயர் மாற்றிக்கோ, கண்ணாடி வாங்கியிருந்தா போய் கண்ணாடி மாற்றி. எங்கிட்ட நான் எம்எல்ஏ பேசுகிறேன். எம்எல்ஏவா? எம்எல்ஏன்னு என்ன வேட போனான்ட்டான் அவன். அந்த ஆள் யாரு? அவரு அங்கே கேரளாவிலேருந்து லாட்டரி சீட்டை வந்து கள்ளத்தனமாக திருநெல்வேலி தூத்துக்குடி சீட் வியாபாரம் பண்ணுற கள்ள லாட்டரி வியாபாரி, பாலியல் குற்றவாளி. கேஸ் இருக்கு, பாலியல் குற்றவாளி. சந்தையில் போய் மிரட்டி பணம் வாங்குறவர், சந்தையில் போய் மிரட்டி பணம் வாங்குறவர். வாச்சாத்தியில் வந்து பல அக்கிரமங்கள் பண்ணவங்க உங்கள்கிட்ட அமைச்சராகிறாங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது போதைப் பொருளை பயன்படுத்தவங்க உங்கள்கிட்ட அமைச்சராக இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் சொந்த குடும்பத்தை அடித்தவருக்கு பாண்டிச்சேரி கோர்ட் வாரண்ட் அமிச்சவங்க உங்கள்கிட்ட அமைச்சராக இருக்கிறாங்க. எத்தனை அப்படியே லைனாக சொல்லினே வருவேன். நீங்கள் திருட்டு திமுகன்றீங்கள, நான் லைனாக சொல்லினேன். உங்கள்கிட்ட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அங்கே பிளாக் டிக்கெட் விற்றவங்க அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, பிளாக் டிக்கெட் விற்றவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதே மாதிரி கள்ள மார்க்கெட்டில் கள்ள லாட்ரி சீட் விற்றவங்க உங்கள்கிட்ட பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் கணக்கெடுத்தால் நாங்களும் சொல்லினே போகலாம். நீங்கள் வைக்கிற விமர்சனம், நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டீங்க விஜய் சார், ஜோசப் விஜய் சார், நவ் யூ ஆர் an honorable சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது மற்றவன் பேசுறது வேற, நீங்கள் பேசும்போது நாகரிகமாக பேசணும். நாங்கள் பேசணும் உங்களுக்கு கோபம் வருது. சின்ன சின்ன பசங்க மீது வழக்கு போடுறீங்க, சின்ன சின்ன பசங்க மீதெல்லாம் நீங்கள் வழக்கு போடுறீங்களே, என்ன சொல்கிறது? தோண்ட வந்துன்னே இருக்குது. என்னதான் நடக்கும் தெரியல. வெற்றி செய்யுங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் எல்லாருமே வழக்கு போடலாம். ஏன்னா ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் மினிஸ்டர் நீங்கள் வழக்கு போடலாம். எல்லா மந்திரி மீது நீங்கள் வழக்கு போடலாம். இவங்க இதில் ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க அதில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. அது கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டில் போய் நிரூபணம் ஆகணும். அப்போ தான் அவங்க குற்றவாளின்னு சொல்ல முடியும். நீங்கள் அதுக்கு முன்னாலே நீங்கள் பேசின இந்த திருட்டு திமுகன்றது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றது, ஓடுன்றது அவங்க இஷ்டத்துக்கு. அவர் லண்டனுக்கு போனார், அவங்க பேரனுக்கு இன்பநிதிக்கு பட்டமளிப்பு விழாக்கு அவர் போயிருக்கிறாரு. அவர் மீன் நீங்கள் எதனா ஒரு விசாரணை கூப்பிட்டு எதனா வழக்கு இருக்குதுன்னு அவர் போனாரா? அண்ணன் ஏவாவேலு சிங்கப்பூருக்கு போனாரன்னா சொல்லிட்டு தான் போனார். நான் ஒரு வாரம் நான் வந்து சிங்கப்பூருக்கு மருத்துவ பிரச்சனைக்கு போகிறேன், நான் போயிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஆஜராகிறேன்னு அவர் சொன்னார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். சொல்லாமல் போனார், ஒன்றும் எஸ்கேப் ஆகல. ஆனால் செந்தில் பாலாஜி மீது ஒரு பொய் வழக்கு போடுறீங்க, அது முகாந்திரமே கிடையாது குதிரை பேரான்றதுக்கு. ஸோ அவர் வெளியே இருந்து முன்ஜாமீன் வாங்கினார், கோர்ட்டில் முன்ஜாமீன் கொடுத்தார். அவர் அந்த அது முகாந்திரமே கிடையாது. குதிரை பேர் நடத்துறது யார் சார்? குதிரை பேர் நடத்துறது யாருன்னு கேட்டினா திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதனால தான் கோர்ட்டில் தடை விதிச்சிட்டாங்க. இப்போ நடத்துறது நீங்கள், நாங்கள் ஏன் குதிரை நடத்த போகிறோம்? நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, நான் நேற்று பேசின சப்ஜெக்ட் தான். இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, சபாநாயகர் நம்பிக்கை இல்லாத கொஞ்சம் ஆட்சியை கவுக்குறது, கவர்னர் ஆட்சி வர்றது எல்லாம் எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அப்படி பண்ணால் அடுத்த தேர்தல் வந்தால் அவங்க இன்னும் ஃபுல்லாக ஜெயிக்க போகிறாங்க. அது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. நீங்களே முடிவு பண்ணுறீங்களா? அவங்க 2வது முறை ஆட்சி அமைச்சிருவாங்க, ஃபுல்லாக ஜெயிச்சிருவாங்க? இல்லை, அப்படி இல்லை. இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து ஆட்சிக்கு போய் இப்பயே எம்எல்ஏக்களை 15 எம்எல்ஏக்களை வாங்கி மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். இல்லை அப்போ என்ன ஆகும்? திமுக தான் பண்ணிச்சுன்னா மக்களுக்கு ஒரு அனுதாபம் இல்லை. இவங்களை ஆட்சி பண்ண உடனும் மக்களுக்கே வெறுப்பு வரட்டும். இவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்னா 4 லட்சம் கோடி வேணும் அவங்களுக்கு. அவர் கடை வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு டைம் கொடுங்கோ. நீங்களாச்சு மக்களாச்சு, என்ன சொல்கிறது, நீங்களாச்சு மக்களாச்சு. நீங்கள் வந்து பழி தூக்கி திமுக மீது போட்டுன ஒரு திமுக பற்றி போட்டுன 2 பேர் கொள்ள கூட்டம் திமுக எல்லாத்துக்குமே ஆதாரம் வேணும் சார். நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு சிஎம், திமுக ஒன்று சொல்லிட்டா அவ்வளோதான் திமுகன்னு சொல்கிறாங்க. இல்லை, ராஜீவ்காந்தி குண்டால் இறந்து போனார் ஸ்ரீபெரும்புத்தூரில். திமுக மீது பழி போட்டாங்கல்ல, திமுக தான்
பண்ணிச்சுன்னு அதை விட ஒரு பழி திமுக வருமா? இதெல்லாம் விடு சார், அதெல்லாம் ஜுஜிபி. அதை விட ஒரு பழியா? ஒரு பிரதமர், இந்திரா காந்தியினுடைய மகன், நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர், நேருனுடைய பேரப்பிள்ளை ராஜீவ் காந்தி ஒரு பெரிய லீடர், அவர் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல துண்டு துண்டாக போயிட்டார். அந்த பழியை தூக்கி திமுக மீது போட்டாங்க. திமுக மீது பழி தூக்கி போட்டாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான், கலைஞர் ஜெயிச்சா ரிசைன் பண்ணிட்டார். ஒரே ஒரு எம்எல்ஏ பருதியில் பழுதி அபிமன்யுவா இருந்தார். சட்டமன்றத்தில் அபிமன்யுவா இருந்தார். அந்த அவ்வளோ பெரிய பழி எங்கள் மீது சுமத்தி அடுத்த 5 வருஷம் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருது. 13 வருஷம் எம்ஜிஆர் சிஎம், திமுக ஆட்சிக்கு வருது. 10 வருஷம் ஜெயலலிதா எடப்பாடி சிஎம், திமுக ஆட்சிக்கு வருது. இவர் தன்னா ஒரு பெரிய ஆளாக நினச்சின்னு ஒரு சினிமா முகத்தில் அவர் வந்திருக்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. இதை வச்சு திமுக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி யாரோ எழுதி கொடுத்து ஒரு பேசினார்னு சொன்னால் சிரிப்பு தான் வருது. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு சிஎம் மாதிரி அவர் பேசலை சார். அவர் நாங்களாம் இவ்வளோ மரியாதை, நாங்களாம் எப்படி பேசுகிறோம் தெரியுமா? என் மேலே எத்தனை கேஸ் தெரியுமா? 2 மாதம் முன்னாள் வரைக்கும் துப்பாக்கியோட சுற்றின்னு இருந்தேன். துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு எனக்கு. இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் மரியாதை கொடுங்க. இவங்க வழக்கு போட்டுவாங்கன்றது பயத்து கிடையாது. ஒரு சிஎம்னு மரியாதை கொடுங்க. நீங்கள் ஒரு மரியாதை கூட இல்லாமல் வேணும் தானே சொல்கிறேன். அன்றைக்கி கருணாநிதி சொல்லிட்டு சாரி டாக்டர் கலைஞர்ன்றேன், கிண்டல். இன்றைக்கி நான் ஸ்டாலின் சாரை சொல்ல, அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, பாசம் உண்டுன்னு. உங்கள் மரியாதை என்னான்னு எங்களுக்கு தெரியும், உங்கள் பாசம் என்னான்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஏதோ அவங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால் நம்மெல்லாம் இதை வேடிக்கை தான் பார்க்கணும். வேற என்ன சொல்லிட்டேன் நான்? வேற என்ன? அந்த சின்ன பசங்க, இந்த ஜென்சி அந்த பசங்களை கைது பண்ணுறாங்க சார். உங்கள் மேலே விமர்சனம் வச்சா ஏற்றுக்குங்க சார், பதில் சொல். உங்கள்கிட்ட யூடியூபர்ஸ் இல்லை? உங்கள்கிட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களை பற்றி பேசுகிற மீதெல்லாம் நீங்கள் வழக்கு போடுறீங்க. அந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எங்களுக்கு லீகல் விங்கெல்லாம் இருக்குது. அந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்கிறோம். குதிரை பேரனார் அதே அந்த எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ அம்பேர்னா சரவணனா அவங்களே பேசிக்கிறாங்க. அங்கே அந்த முனியில் பணம் தரேன், ரிசைன் பண்ணி இத்தனை கோடி தரேன்னு சொல்கிறாங்கன்னு பேசுறது யாருன்னு கேட்டால் அவங்களே விஜய் கட்சிக்கார் தான். அவங்களே பேச அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறது. என்னை வேலைக்கு வாங்குறாங்க, என்ன அவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு. சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடந்து நிற்குது. இது நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பேசுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்களுமே என்ன சொல்கிறீங்க, அவர் சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாருன்றீங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார்னு நீங்கள் டேக் ஓட்டிட்டு வந்தீங்க. சிஎம்ஐ நெஞ்சிலேயே பதிய வச்சது டிவிகேனுடைய ஆட்சி அப்படின்னு இன்னைக்கு அவர் விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் உங்களை பேச சொல்கிறது அசம்பிளியில் நாங்கள் பேசுகிறோம் இல்லை. இப்போ ஒரு சிஎம் சார் அசம்பிளியில் 2 பேர் தான், 3 பேர் முக்கியமானவங்க. சபாநாயகர், சிஎம், அப்போசிஷன் பார்ட்டி லீடர், எதிர்கட்சி தலைவர். இப்போது எதிர்கட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்குது. ஆனால் உதயா அவங்கள விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் அதை இடைமறிச்சு நீங்கள் எந்திரிச்சு பேசலாம். ஆனால் யார் பேசுகிறாங்க? ஆதவ அர்ஜுனா பேசுகிறேன், அப்படி ராஜமோகன் பேசுகிறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாங்க. இவங்க 3 பேர் தான் பேசுகிறாங்க. பேசும்போது நீங்கள் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுங்கள் அவருக்கு. அவர் பேசுகிறாருல, சோஃபா மாடல்ன்றாரு, அப்புறமா பதில் சொல்கிறீங்க. உங்களெல்லாம் டைப் பண்ணி கொடுத்த பிறகு ஸ்பாட்டில் சொல்லு சார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கலைஞர் அந்த இடத்துல அப்படியே அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் நான் ஈக்குவல் பண்ண முடியாது. ஜெயலலிதா மேடம் அப்படியே எந்திரிச்சுன்னு ஃபயராக இருப்பாங்க. எங்கள் தலைவர் தளபதி அந்த நேரத்தில் எந்திரிச்சு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அவ்வளோ பதில் கொடுப்பார். ஜெயலலிதா சிஎம் கூட பதில் கொடுப்பார். எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது கூட நாங்கள் கேள்வி கேட்டால் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். நாங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் உட்காந்துக்கும்போது நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி சும்மா உட்காந்துக்கிறீங்க. இந்த புனியும் பால் குடிக்கும்பா, பாவம்பா குழந்தை. சிரிக்கிறது கூட வாய்த்தம் சிரிக்கிறது. ஒரே ஒரு முறை சிரிச்சார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார். எப்போ சிரிச்சாருன்னு கேட்டால், அதில் பிரேமலதா விஜயகாந்த் அக்கா கேட்டாங்க, தண்ணி பாட்டில் வைக்கலாமே, எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் வைக்கலாமே. அப்போ ஓபிஎஸ் சொன்னார், நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சா அது ஒருத்தர் அடிச்சுக்கினாங்கன்னா என்ன பண்ணுறது? அண்ணன் தங்கம் தன்னை சந்திச்சு அண்ணனுக்கு முன் அனுபவம் உண்டோன்னு கேட்டார். அப்போ சிரிச்சாருங்க அவர். அதாவது சிரிக்கிறதுல ஒரு மூஞ்சியில் ஒரு சரசெருப்பும் கிடையாது. ஆனால் யாரும் இல்லாத போது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர் தினம் பேசினேரு சார். நீ சிஎம் சார், நீ சட்டமன்றத்தில் யார் பேசினாலும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும், அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் பேசினாலும் நீங்கள் எதிர்த்து அப்போ பேசுங்க. அப்போ பேசாமல் யாரோ எழுதி கொடுத்தானே பேசுனீங்க. எங்களை பார்த்து துண்டு சீட்டுன்றீங்க. நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? உங்களுக்கு தான் பேச தெரியுமா? இல்லை, அதான் சொல்கிறாரு, நாங்கள் பேசுன்றாங்க. நான் பேச ஆரம்பித்தோன்னா எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுறாங்க. அடுத்த முறை சபாநாயகர்கிட்ட அவரே ஒரு கோரிக்கை வைக்கலான் இருக்காரு. நானே
எல்லா கதவையும் இழுத்து பூட்டிட்டு தான் நான் பேச ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி சட்டமன்றத்தில் கழுத்து கதவு இழுத்து மூடுவாங்களா? எப்போ தெரியுமா மூடுவாங்க கதவு இழுத்து? வெளிநாடு போயிட்டாங்க இல்லை, எதிர்கட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், இவங்க வெளிநாடு பண்ண கதவு மூடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க உள்ள வரத்துக்குள்ள அந்த தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க. அப்போ வெளிநடப்பு பண்ண உடனே யாருமே வெளிநாடு பண்ணக்கூடாது. அதே வெளிநாடு பண்ணுற சட்டமன்றத்தினும் நாடாளுமன்றத்தினுடைய நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி வரைக்கும் அந்த மரபு உண்டு வெளிநாடு பண்ணுறது. நாங்கள் ஒன்று, நீ சொல்கிறது தவறான கருத்து, நீ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிற, அது எங்களை சொல்கிற, அதை கண்டித்து வெளியே போகிறோம். நாங்கள் ஒன்றும் பயந்து போல. பார்ட்டி ஃபண்டுன்னு என்ன, எந்த பார்ட்டின்னு தான் சொல்லவே இல்லையா? ஆதவர்ஜுன் அவர்களும் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை சொன்னாங்க, விஜய் அவர்களும் சட்டமன்றத்தில் இதை கேட்டாங்க. இன்னைக்கு கரூர் கூட்டத்திலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை சொல்கிறாங்க. நான் எந்த பார்ட்டின்னே சொல்லலை, ஆனால் அவங்க ஏஞ்சி ஓடிட்டாங்க அப்படின்ற. யாரை சொல்கிறாரு அவர்? அது தெரியாத. பார்ட்டி ஃபண்ட்னா என்னங்க? சரி, அவர் என்ன சொன்னார்? இனிமேல் பார்ட்டி ஃபண்டே கிடையாதுன்னு சொல்லிடுங்க. பார்ட்டி ஃபண்ட்லாம் கிடையாது, யாரும் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காதீங்க. இன்னைக்கு என்ன பேசுறாரு கரூரில் விஜய் சார்? லஞ்சம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கேட்டா எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் புள்ள, எங்கள் பேரை, எங்கள் மாமா விஜயாச்சு லஞ்சம் கொடுக்காது. இல்லை, பார்ட்டி ஃபண்ட் யாருமே கொடுக்கூடாது, எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கூடாது. ஹைவேஸ்காரோ பிடபிள்யூலேருந்தோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்ட்டி ஃபண்ட் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் பார்ட்டி ஃபண்ட்லாம் நான் கஜானாவில் சேர்ப்பேன். அப்போது நீ பார்ட்டி ஃபண்ட் வாங்குற. பார்ட்டி ஃபண்ட் நான் கஜானாவில் சேர்ப்பானாலே அப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறீங்களே பார்ட்டி ஃபண்டு. அப்புறம் நீங்கள் என்ன பார்ட்டி ஃபண்ட் பற்றி பேசுகிறீங்க? இந்த ஆட்சியிலும் எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. ஊழல் இல்லை. அப்போ போன ஆட்சியில் நடந்ததா? இது இந்த ஆட்சியிலையும் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குன்னா அப்போ போன ஆட்சியில் அது நடந்ததா? அதுதான் நீங்கள் வழக்கு போகிறீங்களா? வழக்கு போட்டு நீதிமன்றம் எங்களை கூப்பிடுங்க, அங்கே நிரூபிங்க என்ன நடந்துச்சு என்ன நடக்கல. அதான் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் நடக்கலைன்னா நடந்துச்சுன்றீங்க. தோண்டா வந்துனே இருக்குதுன்னாரு. எங்கே போய் கிணறு தோண்டாருன்னு தெரியல. எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய், அவர் என்னோட வயசில் 3 வயசு மூத்தவர். என்ன சொல்கிறது, நமது முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்கே போய் கடப்பாறை எடுத்துன்னு போய் மம்டி எடுத்துன்னு போய் எங்கே அவர் என்ன நோண்டினாரு, என்ன வந்துச்சுன்னு தெரில. நோண்ட வருதுன்னா சார் உங்கள் மந்திரிங்க உங்கள் எம்எல்ஏ இது நோண்டா அது வந்து தான் சார் இருக்குது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க விஜய் சார். ஊழல் கிடையாது. யாருன்னா இப்போ லஞ்சம் வாங்கியிருப்பாங்களா? இந்த 2 மாதம் யாருன்னா லஞ்சம், இடைத்தேர்தல் நடந்து முடியட்டும். அப்புறமா எப்படிப்பட்ட அரசியல் என்னென்ன நடக்க போது, மக்கள் எப்படி கதற போகிறாங்கன்றதை நம்ம இப்போ வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அரங்கிற்கு வந்திருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.